Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இது வந்து ஒரு வேஸ்ட் கார்ட்போர்ட் பாக்ஸ். இதுல வந்து ஒரு சைடுல வந்து செல்லோ டேப் போட்டு கம்ப்ளீட்டா ஒட்டிட்டேன். இந்த சைடுலயும் கம்ப்ளீட்டா செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு மேல மட்டும் ரெக்டாங்கிள் ஷேப்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோல இந்த பாக்ஸ்க்கு ஏத்த சைஸ்ல ஒரு கவர் ரெடி பண்ணி இது எப்படி ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசரா கன்வெர்ட் பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி தேவையான அளவுக்கு கிளாத் எடுத்துட்டு நாலு சைடுலயும் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். பாக்ஸை வந்து இந்த மாதிரி சென்டர்ல வச்சுக்கலாம். இந்த கிளாத்தோட வித் அளவு எவ்வளோ இருக்கணும்னா 3 சைட் மெஷர்மெண்ட் ப்ளஸ் தையலுக்கு சேர்த்து 3 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாத்தோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் லென்த் வைஸில் ஃபுல் சுற்றளவு மெஷர் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 5 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ரெக்டாங்கிள் ஷேப் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கீழ்ப்பக்கம் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். மேல் பக்கத்து கிளாத்தை அப்படியே நம்ம மூடிடலாம். ஸோ இதனால தான் நம்ம வந்து டோட்டல் லென்த்லேருந்து ஒரு 5 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணோம். பாக்ஸை ஒன்ஸ் ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு பாக்ஸையும் கிளாத்தையும் ஷேக் பண்ணாமல் நாலு சைட்லையும் எல் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கார்னரில் இந்த எல் ஷேப் முடியணும். அந்த பாக்ஸோட கார்னரில் எல் ஷேப் முடியணும். அந்த மாதிரி நாலு சைட்லையும் எல் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். கூடவே தையலுக்காக சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சோ நாலு சைட்லையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சைட்லையும் கார்னர்லேருந்து எல் ஷேப். ஸோ கரெக்டாக இதோட சைஸ்க்கு இருக்குது. அண்ட் வெளிப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு லைன் இந்த மாதிரி நாலு பக்கத்துலையும் ட்ரா பண்ணிட்டு இந்த வெளிப்பக்க லைனில் கட் பண்ணிக்கலாம். நாலு பக்கத்துலையும் அவுட்டர் எல் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்துடலாம். பாக்ஸோட ரெண்டு சைட்லையும் லென்த் வைஸில் நம்ம ஜிப் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இதுக்கு 3 mm ஜிப் கூடவே ரன்னர் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 5 mm ஜிப் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கீழ்ப்பக்கத்தில் எல் ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைட்லையும் அதே மாதிரி கீழ்ப்பக்கத்தில் எல் ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெண்டு கார்னர்லையும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி கிராஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைட்லையும் இந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்க ரெண்டு சைடு எல் ஷேப்புக்கும் நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சிருக்க ஜிப் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே வந்து இந்த மிடில்லேருந்து ஆரம்பித்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டா போதும். ஸோ நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணாத ஒரு ஓல்டு பெஸ்ட்பெட். இந்த கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஐஒய் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டிஐஒய் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி சின்ன பீஸ் கொடுத்து இந்த ஜிப்பு வெளியில் ரன்னர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். நாலு பீஸ்லையும் ராங் சைடு வெளியில் தர்ற மாதிரி மடிச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக அதை திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இப்போ ஜிப்பு வந்து வெளியில் வராது. இப்போ நாலு பீஸ்லையும் மேல் தையல் போட்டுக்கலாம். ஒரு பக்கத்தில் ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கத்தில் எல் ஷேப்க்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த எண்டில் ஸ்டிச் பண்ணும்போது ஏற்கனவே சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு முறை ஃபோல்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.
ரெண்டு பக்கத்துலயும் கீழ் பக்கத்துல இருந்து எல் ஷேப் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எலாஸ்டிக் சின்னதாக எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து எந்த அளவு வைக்கணுமோ அந்த ரெண்டு எட்ஜ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ஃபுல்லாக டபுள் ஃபோல்ட் பண்ணி இன்னொரு முறை ஃபோல்ட் பண்ணி எலாஸ்டிக்கில் டச் ஆகாத மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேல் பக்கத்தில் ஒரு பக்கத்தில் மட்டும் கம்ப்ளீட்டாக ஜிப் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஜிப்பை இந்த பக்கம் எப்படி அட்டாச் பண்ணுன்றதை இந்த சைடில் பார்க்கலாம். ஆக்சுவலி கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணி வச்சுருந்தேன், அது தேவையில்லை. ஸோ அதனால் 2 இன்ச்சுக்கு வந்து தையல் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜிப்பை வந்து இந்த மாதிரி எல் ஷேப்புக்கு ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அதனால் கீழ்ப்பக்கம் 2 இன்ச்சுக்கு தையல் பிரித்து வச்சுருக்கேன். இந்த சைடில் கீழே ஜிப் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் அதே அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் தையல் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எல் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 இன்ச் மட்டும் தான் ரெண்டு சைட்லேயும் கிளாத் ஆட் ஆகும். மீதிக்கு ஒரு சைடில் மட்டும் எல் ஷேப்க்கு இந்த ஜிப் அட்டாச் பண்ணிக்கிறோம். கீழ்ப்பக்கத்துலேருந்து அப்படியே அட்டாச் பண்ணி வந்து இங்கேருந்து அப்படியே அட்டாச் பண்ணி வரலாம். ஜிப்பை நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டிச் பண்ண ஜிப்பை ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எட்ஜ் வந்தவுடனே அப்படியே இதை வந்து ஜிப்பை இந்த டேர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கோம். இதை இப்போ திருப்பி பார்க்கலாம். திருப்பிட்டு இது மேலே வந்து ஒரு முறை தையல் போட்டுக்கணும். இந்த மாதிரி வச்சு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஜிப் அட்டாச் பண்ண ஷேப்பில் எல் ஷேப்பில் அப்படியே மேலே தையல் போட்டுக்கலாம். மேல் தையல் போட்டாச்சு. மேலே எல் ஷேப்புக்கு தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த சைடில் ஜிப்பை ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பீஸில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது இந்த இடத்துல இப்படி வளையும், பட் நம்ம ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மேல் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மடித்து மேல் தையல் போட்டுக்கலாம். ரெண்டு சைட்லேயும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஜிப்புக்கு மேலேயும் தையல் போட்டாச்சு. இப்போ இந்த கவர் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த பாக்ஸை இது உள்ள வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால இந்த மேல் பக்கம் கிளாத் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் கீழே இறங்கிடாமல் இருக்கும். இந்த பாக்ஸுக்கு ஏற்ற சைஸில் நல்லா டைட்டாகவே இருக்குது இந்த கவர். எப்போ வேணாலும் மேல் பக்கம் இந்த மாதிரி திறந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கிஃப்ட் ரேப்லேயே வந்து கவர் பண்ணி கூட போட்டுடலாம். பட் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வைக்கும்போது இந்த பேப்பர்ஸ்லாம் அழுக்காகாமல் இருக்கும். அண்ட் மேலே வந்து ஹேண்டிலுக்காக ஒரு சின்ன பீஸை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். பாக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. மேலே இருக்க இந்த ஹேண்டில் வந்து எங்கேயாவது இதை மாட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும், இல்லை இதை தூக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதனால தான் ஒரு சைடில் இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய பாக்ஸ். ஸோ ஒரு நார்மல் ஃபைல் சைஸை விட பெருசாக இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் இது உள்ள வச்சுக்கலாம். நான் வந்து டைலரிங் கட்டிங் பேப்பர்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். டைலரிங் கட்டிங் பேப்பர்ஸை ஃபோல்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுக்கு எனக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எவ்ரி டைம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைட்லையும் இருக்க ஜிப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.